வணக்கம், என் பேர் கீதா கணேஷ். நான் வந்து ஏஜிஎஸ் காலனி அசோசியேஷன் செக்ரட்டரி, வேளச்சேரியில் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ரோட்டில் போய் நின்று பட்டாசு வெடிச்சிட்டு இருப்போம். பட் பட்டாசு வெடித்த உடனே காஞ்சி இருக்கும்போதே அதை எடுத்து ஒரு ஓரமாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடுங்க. ஸோ தட் அது வந்து கெமிக்கல்ஸ் வந்து அவங்க கைக்கும் போகாமல் அது போய் சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தாமலும் இருக்கும். அண்ட் நிறையா நாய்கள் மாடுகள்லாம் ரோட்டில் போயிட்டு இருக்கும். அதுங்களும் அதை போய் வாயில் வச்சு எதுவும் கெமிக்கலால் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கோங்க. தீபாவளி சமயத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பட்டாசு வெடிப்பாங்க, குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுவாங்க. குழந்தை கூட கம்பி மத்தாப்பு ஏற்றும். ஆனா அது முடிந்தவுடன் அந்த பட்டாசு உள்ள காகிதங்கள், கம்பி மத்தாப்பு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல சேகரிக்கணும். அந்த சேகரிச்சாதான் அது நல்லது. ரொம்ப உருபேசர் அவங்க வரும்போது அவங்கள்ட்ட ஒரு பையில போட்டு கொடுத்தா அது இன்னும் நன்றாக இருக்கும். கொண்டாட்டங்கள்லாம் சரிதான். ஆனால் நம்ம மறக்கிறது என்னென்னா, தீபாவளி சமயத்தில் அடிக்கிற பட்டாசுகள் நம்ம பாட்டில் அதை அப்படியே விட்டுட்டு சாலையிலையோ இல்லை சாலை ஓரமோ நடைபாதையிலையோ விட்டுட்டு நம்ம பாட்டில் நம்ம கொண்டாட்டங்களில் ஈடுபடுறோம். இதனால் துப்புரவு பணியாளர்கள் நிறைய சிரமம் ஏற்படுது. அதை கூட்டி பெருக்கி ஆரம்பத்திலேயே நம்ம இதை தடுத்துட்டோம்னா நல்லது. எல்லாரும் தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுங்க. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் நம்ம பட்டாசு வெடித்து நல்லா ஜாலியாக தீபாவளியை கொண்டாடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குப்பைகள்லாம் அப்படியே ரோட்டில் அப்படியே குமிஞ்சு கிடக்கு. இப்போ உர்பசர் கம்பெனி நம்ம தூய்மை பணியாளர்களை வச்சு அதை க்ளீன் பண்ணுறாங்க. பட்டாசு கழிவுகள் எல்லாம் எடுத்து அழகாக ஒரு கவரில் போட்டு தூய்மை பணியாளர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் தீபாவளியை கொண்டாடணும். அதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணணும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என் வீடு என் வாசல். வெளியில் வந்துட்டீங்கன்னா நம் வீதி நம் பகுதி நம் தொகுதி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு வரணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விசேஷ காலங்கள்ல நம்ம உற்பத்தி செய்யற அந்த கழிவுகளின் தாக்கம் பெருமளவில் காணப்படும். இப்ப ரோட்ல தீபாவளி கழிச்சு ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா அந்த பட்டாசு குப்பையும் பேப்பர் குப்பையும் கிடக்கும். அதை கிளீன் பண்ணி அதை அகற்றுறதுங்கிறது ஒரு பெரிய எஃபர்ட். இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வேலையை நம்ம சுலபமாக ஆக்க முடியறதுக்கு உண்டான யுத்திகளை நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. ஹாப்பியா தீபாவளி கொண்டாடுங்க. ஆனா கொண்டாடும் போது எங்களையும் கொஞ்சம் பாருங்க. பட்டாசு வெடிக்கும் போது கொஞ்சம் ஓரமா சேர்த்து வச்சிருங்க. இல்லைன்னா ஒரு அட்டை பாக்ஸ்ல கொடுங்க. எங்களுக்கும் கஷ்டம் இல்லாம இருக்கும். நான் ஒரு பீவோ டிரைவர். பட்டாசு நல்லபடியா ஓடிங்க. தீபாவளி பட்டாசு உடைச்சு தனியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறுநாள் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாம பாதிப்பு இல்லாம இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பட்டாசு குப்பை ஈரமாயிடுச்சுன்னா எங்களால வார முடியாது. அதனால நீங்களே உடைச்சு கொஞ்சம் வாரி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மிகவும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா தீபாவளி ஹாப்பியா இருக்கும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.